அந்த சொம்புக்கு மேலே அந்த புளியையும் செங்கல்லையும் வச்சு தேய்க்கும் பொழுது அந்த அழுக்கெல்லாம் போய் அந்த வெள்ளி எப்படி பளபளக்குமோ அது மாதிரி நாம் அகக்கல்வியை கற்கும் பொழுது இந்த அழுக்கு பிடிச்ச சொம்பு நம்ம எல்லார் மனசுலையும் துருபிடிச்சி அழுக்கா கருப்பாக என்ன இருக்கு? ஒரு சொம்பு இருக்கு. அந்த சொம்பு மேலே பளபளப்பு போல உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை நாம் துடைத்து எடுக்கணும் அப்படின்னா நான் முன்பு சொன்னது போலவே அகக்கல்வியை கற்க வேண்டும். இதுக்கு நம்ம ஞான மார்க்கம்னு சொல்கிறோம். ஞான மார்க்கம் பார்த்தோம். என்னது? எப்படி அந்த மந்திரத்தில் பார்த்தோம். இரண்டாவது உள்ள என்ன பண்ணோம்? அந்த 6 கை இருக்கிற பாதாள கரண்டியை போட்டு எடுத்தோம் இல்லையா? அது என்னது? பக்தி மார்க்கம். இறைவா, அந்த சொம்பு மாதிரி பிறவி பெருங்கடல்ல நான் மாட்டின்னு இருக்கேன். பிறவி பெருங்கடல்ல நான் மாட்டின்னு இருக்கேன். சொம்பை காப்பாற்ற அந்த 6 கை கொண்ட ஒரு பாதாள கரண்டி வந்தது. அது மாதிரி 6 முகனாச்சே நீ வந்து என்னை காப்பாற்ற மாட்டியாப்பா அப்படின்னு என்ன பண்ணணும்? பக்தியை செலுத்த வேண்டும். ஒன்று அந்த புலியும் செங்கல் மாதிரி ஞானத்தின் வழி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த இறைவனை அடைந்தாக வேண்டும். இல்லைன்னா பாதாள கரண்டி மாதிரி நான் பக்தியின் வழி நின்று இறைவனை அடைந்தாக வேண்டும்.